போக்கிரி. இது என்ன படம்? இதுவும் போக்கிரியா? ஆமா. பைரவா. சூப்பர். விஜய் மாதிரியே பண்றீங்க. பார்த்தாலே தெய்வமே. தம்பியுடைய நடனத்தை பத்தி சொல்லுங்க. எந்த வயதுல இருந்து இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருக்காரு? பாண்டிச்சேரியில இருந்து வரோங்க. என் பேரு தனலட்சுமி, என் தம்பி பேரு விஜயகுமார். அவன் முத டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது 2011 கம்மன் கலையரங்கத்துல. அப்பதான் விக்ரம் பிரபு நடிச்சு வந்த தாறுமாறு தக்காளி சோறுன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு தான் அவனுடைய முதல் பர்ஃபார்மன்ஸே. ஸோ அவனுக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்கிறத அன்னைக்குதான் நாங்க பார்த்தனே. என்னால அது அவன் எப்படி ஆடுறான் அப்படின்றத என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. ஸோ நார்மல் கலைஞர்களுக்கே ஒரு ஸ்டெப்ஸ் ஆடணும்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் எடுத்துப்பாங்க. ஆனா என் தம்பி அப்படி கிடையாது. ஒரு தடவை ஒரு வீடியோ பார்த்தா போதும், அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அடுத்த நிமிஷம் ஆடுவான். இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்தா கூட அதை உடனே அவன் ஆடுவான். ஸோ அந்த அளவுக்கு மெமரி பவரும் அவனுக்கு இருக்கு, கெப்பாசிட்டியும் அவனுக்கு இருக்கு. அதே மாதிரி நார்மல் பர்சன்ஸ் கூடயும் ஆடுற மைண்ட் செட்டும் அவனுக்கு இருக்கு. ஆனால் பாண்டிச்சேரியிலேயே நிறைய எவ்வளோ டான்ஸ் கிளாஸ் பார்த்தாச்சு, யாருமே அவனை சேர்த்துக்கல. ஏன்னா அவன் தோற்றத்தை பார்த்து சேர்த்துக்கல. அவன் அடிச்சிடுவானோ திட்டிடுவானோ, பசங்க வேற யாருன்னா கிளாஸுக்கு வராம போயிடுவாங்களோ அப்படி இருந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டான்ஸ் ஏதாவது ஒரு பாட்டுக்கு ஆட விட்டு அனுப்பிடுவாங்க. அதாவது டான்ஸ்லேயே 50 லெவல் இருக்கு. ஆனால் அவனுக்கு அந்த லெவலில் அவங்க கற்றுக் கொடுக்கல. நான் ஒரு முடிவோட தான் இறங்கினேன். என்னுடைய பெரிய கனவு என் தம்பி. இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு அவன் ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறணும், கண்டிப்பாக மாற்றி காட்டணும். இந்த மாதிரி இருக்கிற பிள்ளை பெற்றவங்களே வந்து இவங்க இப்படி தான் அப்படின்னு ஒதுக்கக்கூடாது. அவங்கள நல்லா நோட் பண்ணுங்க, கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும். அடுத்தவங்க எடுக்கக்கூடாது. நீங்கள் தான் வீட்டில் இருக்கவங்க தாங்க எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தவங்களை பற்றி பேசணும். அப்படி தான் பாண்டிச்சேரியில் ஒரு பர்ஃபார்மன்ஸும் நான் கூட்டிகிட்டு போய் அவனை பண்ணியிருக்கேன். வாரம் தவறாமல் மக்கள் மேடை கூப்பிட்டு போவேன். மெரினா பீச்சில் மக்கள் மேடை இருக்குது. உங்களுக்கே தெரியும் பாண்டிச்சேரி எவ்வளோ பெரிய சுற்றுலாத்தலம் அப்படின்றது. ஸோ சனி ஞாயிறு ஆனால் தவறாமல் கூப்பிட்டு போயிடுவேன். ஏன்னா யாராவது வரமாட்டாங்களா, யாராவது என் தம்பிக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களா, சென்னையிலேருந்து ஏதாவது ஒரு சேனல்லையோ ஈவெண்ட்லையோ என்னை கலந்துக்க வச்சுக்க மாட்டாங்களா அப்படின்றதுக்காக மக்கள் மேடைக்கு வாரம் தவறாமல் போயிடுவோம் நாங்கள் பாண்டிச்சேரிக்கு. அதே மாதிரி அவன் வந்து கண்டினியூஸாக 24 ஹவர்ஸ் டான்ஸ் ஆட சொன்னாலும் அவன் ஆடுவான். அந்த டேலண்ட் அவனுக்கு இருக்கு. முதல் தடவையா ஈச் வேர்ல்ட் ரெக்கார்ட் தமிழ்வாணன் சார் அது வேர்ல்ட் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷம் தான் ஆகுது. 10 ரெக்கார்ட் தான் பண்ணியிருக்காங்க. அதில் 1.5 மணி நேரம் அவன் டான்ஸ் ஆடினான். பாண்டிச்சேரியிலே தான் தமிழ்ச்சங்கத்தில் நடந்துச்சு. அதுவும் பாண்டிச்சேரியில் நிறைய பேருக்கு தெரியலை. அப்புறம் பாண்டிச்சேரியில் புதிய இமயம் சொல்லிட்டு உங்களை மாதிரி ஒரு லோக்கல் சேனல்ஸ் அவங்க வந்து என் தம்பி வெளியே கொண்டு வரணும்னு எங்கள் வீட்டுக்கே வந்து பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுத்து மாற்றுத்திறனாளி மாணவரை வெளியே கொண்டு வரும் போராடும் அக்கா அப்படின்னு. எப்படி இவங்களை வெளியே கொண்டு வரும்போது எப்படி எந்த மாதிரி சிரமத்தை இது பண்ணுவீங்க? இப்போ நார்மலானா ஓகே, எப்படி அவன் வேலை அவன் செஞ்சுப்பான் சார். மற்ற இதெல்லாம் இல்லை, வேற எந்த இஷ்யூவும் கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப யார் இது, நம்ம பேசலாமா பேச வேண்டாமா அப்படின்ற ஒரு யோசனை இருக்கும். அதே நான் சொல்லித்தேன்னு வச்சுக்கோங்களேன், பேச ஆரம்பிச்சிருவான். இப்போ நீங்களே பார்த்தீங்க, அவங்க நின்றுட்டு இருந்தான், வா அப்படின்னு சொன்னோன்னு வந்துட்டான். அது தளபதினா போதும். தளபதி அதான் சொல்ல மறந்துட்டேன். இந்த டான்ஸ்ல வந்து பனியன் கூட தளபதி தான். ஆமா, விஜய் ரசிகர். எப்படி அந்த விஜய் ரசிகரா மாறினாரு? எந்த வயசுல இருந்து? அது சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கூட இருந்து 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 என்னை விட இப்ப மோசமா ஆயிட்டான். ஆக்சுவலி விஜய் ரசிகர் தான். ஆமா, நானும் தளபதி ரசிகர் தான். அவரும் தளபதி. அவருடைய பனியன் எல்லாமே இருக்கும். போக்ரி, மெர்சல், தெரி எல்லா படத்தோட பனியனும் இருக்கும். அவரு எப்படி ஆடுறாரோ அதே பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்கிட்ட இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்க உள்ள. ஆமா, ரஞ்சிதமே அப்புறம் எல்லாம் தொடர்ந்து விஜயோடைய சாங்ஸ் தான். எப்படி அது அசலா விஜய் மாதிரியே ஆடுறாரு. அதுதான் சார் அவனுடைய ஸ்பெஷல். அதுதான் அவனுடைய ஸ்பெஷல். எல்லாராடையும் அது பண்ண முடியாது. நீங்க எந்த ஒரு ஸ்டெப்ஸ் இப்ப சடனா எடுத்துக்கூடாது.
ஒன்றும் பண்ண மாட்டான். இப்போ சடனாக நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் கற்றுக் கொடுத்தா கூட அவன் ஆடுவான். ஸோ அந்த திறமையை நான் முடக்கி வைக்க கூடாதுல்ல. யார் முன்னே எடுக்கலனாலும் நான் எடுக்கணும்ல. அதனால தான் சார் உண்மையிலே சொல்கிறேன், இது எனக்கு சென்னையில் கிடைச்சிருக்க மிகப்பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். த்ரில்லர் டான்ஸ் சார் மாஸ்டருக்கும் எனக்கு நான் இது வரைக்கும் அவரை பார்த்ததில்லை, பேசுனதில்லை, எதுவுமே பண்ணது கிடையாது. ஒரு ஸ்டேட்டஸில் பார்த்தேன் அவருடைய ஈவெண்ட்டு, கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அவனோட பயோடேட்டாலாம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அனுப்பினேன், உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் நேற்று வரைக்குமே எனக்கு பயமாக இருந்துச்சு, திடீர்னு கேன்சல் ஆகிடுமோ வராமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரி. ஆனால் நல்லபடியாக வாங்கி நடந்துட்டான். தளபதி வந்து விஜயை வந்து பார்த்திருக்காங்களா? பார்த்ததில்லை சார், இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் இவ்வளோ டான்ஸ் பார்த்து எப்படி இருக்கும்? பார்த்தா இன்னும் தாறுமாறா இருக்கும். நீங்க அவன் இங்க வந்து இறங்கின உடனே கேட்டது தளபதியை பார்க்க போறோமா, சென்னைனாலே அதுதான் தளபதியை பார்க்க போறோமா, அதேதான் திரும்ப திரும்ப தளபதி. அவன் பேசுவார். தளபதி விஜய் பத்தி சொல்லுங்க. இப்படி வாங்க, உள்ள வாங்க, சொல்லுங்கண்ணா. தளபதி விஜய் எதனால பிடிக்கும் உங்களுக்கு? சத்தமா பேசுங்க. பிடிக்கும். எதனால பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். எப்படி டான்ஸ் எப்படி இவ்வளவு எனர்ஜி ஆடுறீங்களே? எனர்ஜி எப்படி வந்தது? சொல்லு, பேசு. பார்த்தாலே தெய்வமே மணியனே ஏன் பார்க்கணும் மாதிரி இருக்கா? எப்படி விஜய் இது வரைக்கும் பாத்துறீங்களா? டிவில பாத்துறீங்க, நேரடியாக பாக்குற ஒரு எண்ணம் இருக்கா? கண்டிப்பா. தளபதியை பார்க்கணுமான்னு கேக்குறாங்க. செல்ஃபி எடுங்க தளபதி பார்த்தா. சூப்பர். விஜய் மாதிரியே பண்றீங்க, தளபதி எவ்வளோ பண்றீங்க. அந்த ரஞ்சிதமே இப்படி பண்ணுவீங்கல்ல, அது பண்ணுங்க. இப்படி வாங்க, கேமரா நல்லா இருக்கா? இப்படி பண்ணுங்க ரஞ்சிதமே. போக்கிரி. இது என்ன படம்? இதுவும் போக்கிரியா? நல்லா ஆக்சுவலி எல்லாமே. படம் பேர் சொன்னாமே அந்த ஸ்டைல். வாங்க, படம் பேர் எல்லாமே சொல்லுவான். ஒரு படம் விடாம தளபதி அந்த மியூசிக் வந்தாலே போதும், அடுத்த நிமிஷம் அது என்ன படம் அப்படின்றத கரெக்டா சொல்லிடுவான். இப்ப நடிச்ச 69 படம் வரைக்குமே ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா படம் பேரும் சொல்லுவான். அவரை பார்க்கணும், அவர் முன்னாடி அவனை இட்டுட்டு போய் காமிக்கணும்ன்றத என்னுடைய பெரிய கனவு. காலையில ஏஞ்சதுல இருந்து அத பாருங்க. அவங்க தளபதி கட்சியில இருக்காங்க, ஃபேனா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. சரிங்களா? தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா வெற்றி நிச்சயம். புதுச்சேரியிலயும் நாங்க வந்து மக்களுக்கு சேவை செய்ய காத்து கொண்டு இருக்கிறோம். புதுச்சேரிக்கு சீக்கிரமா நீங்க அறிவிக்கணும்னு எங்களோட வேண்டுகோளாவே நான் விடுறேன். தயவு செஞ்சு புதுச்சேரிக்கும் மாற்றம் வரணும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் மாற்றம் வரக்கூடாது. புதுச்சேரியிலயும் நிறைய தயவு செஞ்சு புதுச்சேரிக்கும் உங்களால வரணும். நீங்க சொன்னீங்க இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க பார்த்தாலும் நம்ம பசங்களா தான் இருக்கணும், உதவி செய்யறவங்க நம்ம பசங்களா தான் இருக்கணும்ன்ற பட்சத்துல பாண்டிச்சேரியும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்கன்னா, இதை நான் ரெக்வஸ்டாவும் கேட்டுக்கிறேன், ஹானராவும் கேட்டுக்கிறேன், ஹம்பலாவும் கேட்டிருக்கேன். வெற்றி நிச்சயம் தளபதி அண்ணா. தமிழக வெற்றி கழகம் வாழ்க. என் தம்பி பர்ஃபார்மன்ஸ் சீக்கிரமாகவே உங்கள் முன்னாடி நான் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஜனநாயகம் ஆடியோ லான்ச்சில் அவனுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். தயவு செஞ்சு இதை பார்க்குற எல்லா வியூவர்ஸும் என் தம்பிக்கு ஆதரவு கொடுங்க. பரிதாபம் எனக்கு வேண்டாங்க, பரிதாபம் வேண்டவே வேண்டாம். என் தம்பிக்கு வாய்ப்பு கொடுங்க. இதை எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு வேளை சேனல்ல தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஈவெண்ட் நடத்துறவங்களா இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில என் தம்பிக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும், சரிங்களா? அதை நான் ஒரு ரெக்வஸ்டாவும் நான் உங்களை கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி பசங்களை ஒதுக்காதீங்க, பரிதாபப்படாதீங்க. அவங்களால சாதிக்க முடியுன்றத நம்புங்க. தயவு செஞ்சு நீங்க பர்ஃபார்மன்ஸ், நீங்க வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும்.
எங்களாலையும் மேலே வர முடியுன்றத என் தம்பி ஒரு உதாரணமாக இருப்பான். அவன் கண்டிப்பாக நான் மாற்றுவேன். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த த்ரில்லர் டான்ஸ் மாஸ்டருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ. பேட்டி எடுத்த அண்ணன் ஜெயகர் அண்ணன், ஸ்பீக் டிவி ஜெயகர் அண்ணனுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்க. நன்றிங்க.